திருவள்ளுவருடைய மனைவி பேர் என்ன? எழுதுங்க எழுதுங்க. டேய் உங்க வீடு வந்துச்சுடா. ச்சே, எப்ப பார்த்தாலும் அதே வீட்டுக்கு வந்து போர் அடிக்குது. See you. ஓகேடா. ஏம்பா குமரா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? இவனை பெத்ததுக்கு ஏதோ இருக்கேன். சலிப்ப பாரு, நேத்து ராத்திரி காத்து வரலன்னு திண்ணையில வந்து படுத்திருக்காரு. நள்ளி எறும்பு தான் துணி சுத்தி கிடக்குதுன்னு நினைச்சு ஒரு நாய் கவிட்டு போயிருச்சு. அப்புறம் நான் அதோட ஃபைட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்து கொண்டு வந்து போட்டுருக்கேன். மரியாதையா பேசு கணேஷ். அங்கிள் இவனை பாத்துக்கோங்க, நான் வரேன். ஓகே ஓகே, see you. ஏய், அந்த புள்ளைய பாத்தியா? அது முகத்தை பார்த்தாலே முன்னுக்கு வர லட்சணம் தெரியுது. நீ இருக்கிய? நான் இருக்கேன்ப்பா. அவங்க அம்மா நம்ம வீட்லயே வாடகைக்கு இருந்து படிச்சு உழைச்சு முன்னேறி இன்னைக்கு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆனா நீ தமிழ் வாத்தியாரா இருந்த, தமிழ் வாத்தியாராவே ரிட்டையர்ட் ஆன, இன்னைக்கு சின்ன பசங்களை திண்ணையில உட்கார வச்சு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிற. சும்மா இருக்கடா. இந்த மணிமேகலை உன் புள்ளைய கூட்டு போ. உள்ள வாயண்டா. வரேன் மம்மி. டாடி இஸ் வெரி பேடி. ஏண்டா இழிப்பாடா உனக்கு? என்னடா எழுதிருக்க கொண்டா? ஏண்டா தெரியல என்ன எழுதுவ? வள்ளுவர் பொண்டாட்டி வாசிக்கணும் உனக்கு தெரியாது? தெரியாது தெரியாது தெரியாது. விடுப்பா, விடுப்பா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்பா திருவள்ளுவர் 1330 குறள்ல எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு இப்ப அவர் ஒய்ஃப் பேர் ரொம்ப முக்கியமா, பிறன்மனை நோக்காதே எழுதியிருக்காரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்தவங்க ஒய்ஃப் பேர் கூட தெரியாத நல்ல பையனா இருக்கிறான். அவன் ஏன் போட்டு அடிக்கிற? அந்த அங்கிள் சொல்றதுதான் சரி. நீங்க என்ன கெடுக்க பாக்குறீங்க. நான் இனிமே உங்க டியூஷனுக்கே வரல. அம்மா காபி தரேன்னு சொன்னியம்மா. ஃபில்டர் தானே? அதான் குறைச்சு. உருப்படாத கழுது. சரி, அடுத்த பாடத்தை கவனிப்போம். கணவனை கொன்ற பாண்டிய மன்னனை பழிவாங்குவதற்காக மதுரையை எரித்தால் கண்ணகி. மதுரை கொழுந்து விட்டு எரிந்தது. இதுல எப்ப நிறுத்துப்பா. என்ன? கண்ணகி புருஷனை பாண்டியன் கொண்டானா அது அவங்க 3 பேருக்கு உண்டான மேட்டர். கண்ணகியோட ஃபேமிலி பிரச்சனை. இதுக்காக இவ வெளியே வந்து டோட்டல் மதுரை சிட்டியை எப்படி எரிக்கலாம்? சிட்டிங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்கறதுனாலதான் இவனுக்கு காலேஜுக்கு போன உடனே உள்ள ஏதாவது பிரச்சனைனா வெளியே ரோட்டுக்கு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இருக்க பஸ் மேல கல்ல விட்டு அடிக்கிறானுங்க, தீய வச்சு கொளுத்துறானுங்க. ஏன்பா இப்படி வன்முறையை தூண்டி விடுற? அந்த அங்கிள் சொல்றதா ரைட். உங்களா நாங்க அப்பா கிட்ட அடி வாங்குறதுக்கு போஸ்ட் பாக்ஸ்ல ஒத்தி குச்சி கிழிச்சு போட்டேன். நான் கிளம்புறேன். கிளம்பு. வள்ளி வாடி போலாம். போன் பிக்கப்பா. ஏற்கனவே உங்க பாடி ஸ்ட்ரென்த் கம்மி, இப்ப டியூஷன் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிட்டே போகுது. இப்படியே போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது? பண்ற சொத்து வேற கேக்குதாடா.